ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. நீங்களாம் இப்போ வந்தீங்க அந்த குடும்பத்துக்கு பிறகு. அதில் நிறைய பேர் இன்றைக்கி அவங்க மீது விமர்சனம் பண்ணுறவங்க, சங்கீதா அவர்கள் மீது. விஜய் சாரோட வாழ்க்கையில் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க ஒன்று. இன்னொன்று, அது குடும்பம், அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தலையிட வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு என்னென்னா, உங்கள் விஜய் அண்ணாவோட அந்த பிம்பத்தை பாதுகாக்கணும். இந்த டைனாசர் முட்டையை டைனாசர் குட்டியை டைனாசர் பாதுகாக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனைனா, இந்த குட்டிகள்லாம் அப்படி பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால தான் ஒரு எல்லை தாண்டின அந்த விமர்சனம், இந்த இது. அப்புறமா விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, சப்போர்ட்டாக ட்வீட்டு போடுங்க, சப்போர்ட்டாக இது பண்ணுங்கள், ஸ்டாண்டு வித் விஜய். என்ன விஜய் சார் என்ன ஆகிட்டார்? குவைத்தில் வேலைக்கு போய் கணவனால் கைவிடப்பட்டு குவைத்தில் போய் கூலி தொழிலாளியாக இருக்கிறாரா? குண்டு மழை போகிறதுனால ஸ்டாண்டு வித் விஜயா? என்ன பிரச்சனை? இல்லை கரூரில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தைரியமாக திமுக எதனா எஃப்ஐஆர் போட்டு திமுக அரசு எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செஞ்சுட்டாங்களா? இல்லை புழல் ஜெயிலில் இருக்கிறாரா? இல்லை ஐயா நல்ல கண்ணு மாதிரி எதனா மக்கள் போராட்டத்துக்காக போய் சிறையில் அதிகமாக இருந்தாரா? இல்லை அவரோட சொத்தை எம்ஜிஆர் மாதிரி எதனா எழுதி வச்சிட்டாரா ஏழை பாழைகளுக்கு? இல்லை கமலஹாசன் மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணாரா? 1.5 கோடி என்ன மேன், எம்மா பெரிய ஆள் தெரியுமா, அட்வான்ஸ் டேக்ஸில் கட்டுறேன் நான் பணம், அதெல்லாம் பண்ணியிருக்காரு கமல். வருமானம் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பணம் கட்டுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி எதனா பண்ணாரா? என்ன பண்ணார்? இல்லை என்ன பாதிப்பாயிடுச்சு அவருக்கு? அண்ணா நீங்கள் பாவனா அப்படி. அதாவது எனக்கு அரசியல் ரீதியாக பேசணுன்னா இது என்ன பேசுறதுன்னு தெரில. இது திமுக மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கணுமோ அதை தான் வைக்கணும். உங்கள் விஜய் அண்ணா ஒழுக்கம் இல்லாமல் இருப்பார், அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம். அது மிக மிக தவறான, மிக மட்டமான அரசியல். உங்கள் விஜய் அண்ணாவை கூப்பிட்டு, அண்ணா அதுதான் ஒரு கவுண்டர் பண்ணி ஜோக் வர்றாரு, நீங்கள் இவங்க கூட இருக்குது எங்களுக்கு பிடிக்கல, நீ என்னடா என்ன கேட்குற தொண்டை நாய, டீ குடிக்க 5 மணி சாயந்தரம் கொடுத்தா நீ டீ குடிச்சிட்டு போவேன், மொண்டனாவே முடிச்ச வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணி தாங்க எல்லாத்துக்குமே பதில். வடிவேலு கவுண்டர் பண்ணி தான் இன்றைக்கி அரசியலுக்கு பதில். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி காட்டுறது தான் நடக்குது. திரும்பி பார்ப்பேன், இங்கே யாரும் இருக்கக்கூடாது, பொதுக்குழு செயற்குழு தொண்டை கிண்டெல்லாம் ஓடி போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போவார் கவுண்டர் பண்ணி. அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. அதனால் அவர் என்னன்னா, இட் கேன் பி செட்டில்டு பிஃபோர் த கோர்ட். வக்கீலை வச்சு ஒன்று வாழுங்க, இல்லை இது பண்ணிக்க செட்டிலைட் பண்ணி போகணும். இவர் தான் 1.5 கோடிக்கே அழுவார் கண்ணில். 1.5 கோடி எதுக்கு கொடுக்கணும்? ஆனால் ஃப்ளைட் ஜெட்டில், ப்ரைவேட் ஜெட்டில் போக தெரியும், பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போக தெரியும், தனி விமானம் மூலிமா, அதுக்கெல்லாம் செலவாகாது, அதெல்லாம் பண்ண தெரியும். அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்னா சாருக்கு கொஞ்சம் கஷ்டம். பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னா இதெல்லாம் சரி செய்யணும். இன்னும் ஒரு சில பேர் அரசியல்வாதினா அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான். எங்கே அவங்க வீட்டில் போய் இதெல்லாம் சொல்லுங்கள், கிராமத்தில் போய் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது எத்தனை உதைப்பாங்க. நீங்கள் கலாச்சார ரீதியாக நீங்கள் எப்படின்னா போங்க, அதெல்லாம் அவங்க பர்சனலு, இதெல்லாம் பேசுங்க. நான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா என்னோடய எந்த காணொலியிலுமே பர்சனல் விஷயத்துக்குள்ளே நான் போனதே கிடையாது. ஆனால் நீங்கள் பாதுகாக்கிறன்ற பேரில், அவர் இமேஜை பாதுகாக்கிறன்ற பேரில் நீங்கள் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அதை அனுமதிக்க முடியாது. அரசியல்வாதினா எப்படி வேணா இருக்கலாம், ஊழல் யார் பண்ணல, யார் இப்படி போகல, யார் அப்படி பண்ணல, அதுக்கெல்லாம் இங்கே அரசியல் அவ்வளோ மோசமாக போகல. இது கொடிகாத்த குமரனோட ஊர், உயிரை எதுக்கு விட்டாப்புல, கண்டதுக்கு பின்னாடி போய் விட்டாப்புல, நாட்டு கொடிக்கோசரம் விட்ட மண் இது. பாரதியார் சுப்பிரமணிய கவிக்கு இது வந்தது, சுப்பிரமணிய சிவாவுக்கு தொழுநோய் எதுக்காக வந்தது? சுதந்திர போராட்டத்துக்கோசரம் வந்தது. வேலுநாச்சியார் படம்லாம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கும் வேலுநாச்சியருக்கு எதனா சம்மந்தங்குதா? எதனால் வேலுநாச்சியருக்கு அவ்வளோ பேர்? குடும்பத்தை காப்பாற்றினாப்பில், நாட்டை காப்பாற்றினாப்பில், வீட்டை காப்பாற்றினா, அதனால தானே பேர். எதனால் அப்போ அவங்கள வச்சுருக்கிறீங்க? ஐயா காமராஜர் எதனால் வச்சுருக்கிறீங்க? ஏன் வச்சுருக்கீங்க? ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுக்கு கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பழுக்கு இல்லாத வாழ்க்கை, அதனால தானே வச்சுருக்கிறீங்க. அப்போ அவங்க படத்தெல்லாம் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணால் அப்போ நான்லாம் கேள்வி கேட்பேன்ல. ஏன் தாத்தா படத்தை எடு, அப்போ ஃபோட்டோவை எடு, வைக்காதீங்க. எது காமராஜர் படம் உங்களுக்கு? எதுக்கு வேலுநாச்சியார் படம் உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ கேள்வி வரும் இல்லைங்களா? சட்டப்படி நடந்துக்க மாட்டேன், சட்டத்தில் என்னென்ன ஓட்டக்குதோ அது கடைசி சொட்டு வரலும் நான் போராடுவேன், வரி போட்டால் கட்ட மாட்டேன், வரியை ஏய்ப்பு பண்ணுவேன்,
வரி வந்து அப்பீல் போவேன், திருப்பி அப்பீல் போவேன். ஏன்னா எனக்கு வழக்கறிஞர் இருக்காங்க, காசுக்கு நான் கேஸ் ஆடுவேன். எதுக்கு சார் உங்களுக்கு அம்பேத்கரோட ஃபோட்டோ? அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்கி விட்டார். அதுலேருந்து வர்றது தான் துணை சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம். வருமானம் அதிகமாக வந்தால் வருமானம் கட்டணும், வருமான வரி கட்டணுன்றது நாட்டில் சட்டம் சொல்லுது. புலிப்படத்துக்கு வாங்கினீங்க, அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் எப்படி அப்போது கேஎன் நேரு மீது, இல்லை பொன்முடி மீது, இல்லை மண்ணு திருடினது எல்லாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க? இல்லை எடப்பாடி பழனிசாமி மீது எதனா ஊழல் குற்றச்சாட்டு வருது நாளைக்குன்னா எப்படி பேசுவீங்க? இல்லை ஆல்ரெடி நிலக்கரி மோசடி இருக்குது, வேலுமணி பேர், அப்போது மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் ஆச்சு, இல்லை குட்கா பிரச்சனை இருந்தது விஜயபாஸ்கர், நீங்கள் எப்படி சார் பேசுவீங்க? இதுதான் இங்கே பிரச்சனை. யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு எல்லாரும் தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க அரசியலுக்கு வந்து தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி வச்சுக்கிறார். அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவாருன்றது தெரியல. இன்னொன்று காங்கிரஸ் கட்சியோட தூய சக்தி, அது நட்பு சக்தி, இது தூய சக்தி, அது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான சக்தி. ஊழல்னால் அப்படியே அந்த பணத்தை தூக்கி வெளில போட்டுருவாங்க. 10 ஜன்பத் ரோட்லேருந்து காங்கிரஸ்காரங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஐயா காமராஜர் சாகும் போது எல்லாம் கையெழுத்து ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் இனிமேல் யாரும் லஞ்ச லாவண்யம் ஊழல் பண்ண மாட்டோம். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறது துட்டு திருடுறது தான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ ஊழல் பஞ்சாயத்து வருது இல்லையா? யாருன்னா ஒரு காங்கிரஸ்காரங்க பேசியிருப்பீங்க. இப்போ காங்கிரஸ்காரர் காலைல ஒரு முன்னாள் கலெக்டர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், விருதுநகரில் வேலை செஞ்சார். அங்கே ஒரு வயசானவங்ககிட்ட பேசும்போது ஒரு புஸ்தகத்தில் இருந்திருக்கு. வயசானவங்க சொன்னது புஸ்தகத்தில் பதிவாக இருக்குது. டவுன் பஸ் வந்து நிற்கும்போது அந்த வழியாக போதான், காமராஜரை தோக்கடித்த மண் இது, இந்த மண்ணில் நான் காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிடாம பட்னியாக இருந்து அடுத்த ஊருக்கு போய் சாப்பிட்டவங்கலாம் இருந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில். அவ்வளோ வெறி கொண்டு வெறி. காமராஜர் என்ன தப்பு? ஒரே ஜாதியெலாம் கிடையாது. உடனே ஜாதி இது ஏதோ ஒன்று சொல்லலாம். இவர் போனவர் வேறு ஜாதி, காங்கிரஸ்காரர். காமராஜரை தோக்கடிச்ச மண் இது விருதுநகர், அதுதான் ஞாபகம் இருக்குது. என்ன தப்பு பண்ணார்? எதுக்கு அவரை தோக்கச்சிங்க? இந்த வைராகியம் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. இன்னைக்கு தீவிரமான காங்கிரஸ் இன்னைக்கு பாருங்க, வைப்பு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குது. உங்கள் விஜய் ராகுல் என்ன வா பாட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் கூட விஜய் தான் வரணும்னு இல்லை, உங்கள் ராகுல் உயிர் என்ன வராம ரெண்டு பேரும் ஃபீல்டுக்கே வராமல் 2 பேரும் 6-4 பயங்கரமாக அடிப்பாங்க. எதில் அப்படின்னா இந்த வீடியோ கேம்லாம் அப்படின்னு காட்டுவாங்க. அப்படியே பார்த்து ஓட்டு போட வேண்டியதான். ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேர்தல். மக்களுக்கு வந்து குஷி, நிறைய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு. என்டர்டைன்மெண்ட் இனிமேல் ஆரம்பம் தான். விஜய் வந்து அவர் மனைவி குற்றச்சாட்டு, குடும்ப பிரச்சனைக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல பொதுக்கூட்டம் போடுறாரு. இதுல அவரோட ஸ்பீச்சஸ் எப்படி இருக்கும்? அவர் தன்னிலை விளக்கம் எதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 5 விஷயம் இருக்கும். ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, இது ஒன்று. ரெண்டாவது வந்து தற்பெருமை இருக்கும். அவரை பற்றி நான் படத்தில் அதை பண்ணல, கரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன், நான் இருக்கிறேன், விஜய் உங்களுக்காக இருக்கேன், நான் இருப்பேன், என் நண்பர்களுக்கு உங்களுக்காக வந்தேன் அப்படின்றது ரெண்டாவது இருக்கும். மூணாவது தஞ்சாவூரை பற்றி எதனா பாயிண்ட் எழுதி கொடுப்பாங்க. தஞ்சாவூர்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோயில், இந்த பெரியவளத்தான் இப்படி இருந்தார், அது தெரில. கரிகால சோழன் பற்றி பேசுவாரா, ராஜராஜ சோழன் பற்றி ஏதோ ஒன்று அது பெருமை பேசுவார். அப்புறம் தஞ்சாவூர் போயிட்டு விவசாயிகள் பிரச்சனை பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் நெல்லு எல்லாம் கேட்டு கொஞ்சம் முன்னாள் நைட்டு எதனா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதனா ஒன்று பண்ணுவார். 5வது ஒரு கூஃப் ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா சப்ஜெக்ட் தெரியாமல் உளறி வைக்கிறது எதனா ஒரு பேராக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி, ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அதை போலீஸில் வந்து பாதி பண்ணுவார் இல்லையா, ஜெண்டர் இது பண்ணி அது ஒன்று சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அப்புறம் நாகப்பட்டினத்தில் போயிட்டு அங்கே வந்து ஒரு மீன்கள் இது பண்ணுறது ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வரும், பல்கலை ஏன் இல்லைன்னு அங்கே ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு பணம் வரல, அதில் பிரச்சனை இருக்குன்றது தான் யதார்த்தம். ஆனால் அங்கே இல்லைன்ட்டு ஒரு விஷயம் பேசினார். அந்த மாதிரி எதனா ஒன்று பேசுவார். இதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குடும்ப விஷயங்களோ இல்லை கூட்டணி பிரச்சனைகளோ அதெல்லாம் எதுவும் பேச மாட்டார். மோடி எதிர்ப்பு சுத்தமாக இருக்காது. வாட் அங்கிள், சிஎம் அங்கிள், அது மாதிரி எதனா ஒரு பஞ்சு டைலாக் இருக்கும். பிஎம் சாரை பொறுத்தவரைக்கும் எதுவுமே இருக்காது. பிரதமரை பற்றி அழுத்தம் இருக்குன்னா வேறு யாருன்னா வச்சு, சார் அவர் வந்து அதிகமாக அது வந்து தங்கம் சார், வாயிலேருந்து வார்த்தை வருது தங்கம் மாதிரி, அது அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் பேசுவார். தொண்டர்களாக பேசிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அழுத்தம் இருக்குன்னு அருண்ராஜை வச்சு பேச சொல்லுவாங்க. இல்லைனா ஆதம் வந்து எங்களுக்கு டென்ஷன் பற்றுறாங்க, எங்களை வந்து முன்னேறவே விட மாட்டேன்றாங்க அப்படின்வாங்க. அது மாதிரி அதெல்லாம் அப்புறம் இன்னும் தஞ்சாவூரில் கூட்டம், தஞ்சாவூரில் போய் செல்ஃபி புள்ள பாட்டு போட்டு வைப்பு பண்ணி டான்ஸ் ஆட போகிறோம். அது கலை நிகழ்ச்சி ஒன்று நடக்கும், இனிதே நடக்கும்.
தஞ்சாவூர் மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தால் ஆனால் வெயில் ஏறுது, அவ்வளோதான். இல்ல அவங்க வெயில் காலமும் திரும்ப திரும்ப அந்த மிட் டைம்லயே தான் பிளான் பண்றாங்க. ஒரு தூங்கி ஏஞ்சோன்னா எங்களுக்கு எப்போ செட் ஆகுதோ அப்போ தான் வைப் பண்ண முடியும். உங்கள் இஷ்டத்துக்குலாம் வைப் பண்ண முடியாது. நைட்டில் வைப் பண்ணுறது வேறு இடம் இது, பகலில் வைப் பண்ணுறது இது மாதிரி இடம் தான் பண்ணுவோம். பொதுமக்கள் முன்னில பகலில் தான் நாங்கள் வைப்பு பண்ணுவோம், நைட்டில் வந்து இருட்டில் தனியாக வைப்பு பண்ணுவோம். அது வேறு இது வேறு. அதே மாதிரி பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவோம். ஏழை கட்சிக்காரெல்லாம் கல்யாணம்னா நீ கோயிலே வச்சுக்கோ, அண்ணனுக்கெல்லாம் வந்து அழைப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் போகிறது கிடையாது. அதனால அவர் கட்சி கூட்டத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். ஆமாங்க. என்னங்க அவ்வளோ, நான் தான் சொல்லிட்டேன்ல ஃபர்ஸ்ட்டு, அவர் பிரதமரை விட பெரிய தலைவர், அவர் மோடியை விட பெரிய தலைவர். அதனால் வந்து தஞ்சாவூர் மக்கள் பாவம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேலூரில் தப்பிச்சிக்கினாங்க. உண்மையிலேயே வேலூர்காரங்க புத்திசாலிங்க. அவங்க புத்திசாலியா இல்லை அங்கே அந்த சீட்டு போடவே தப்பிச்சிக்கினாங்களான்னு தெரியல. இப்போ தஞ்சாவூர் பார்க்கணும். வேலூர் ஏற்கனவே ஹீட்டஸ்ட் சிட்டி, அதனால நீங்கள் தஞ்சாவூரில் ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லைங்க இங்கே வந்து கொஞ்சம் டெல்டாவில் கொஞ்சம் குழுன்னு இருக்கணும். வெயில் அங்கேயே 12 மணிக்கு வெயில் அடிக்க வந்தேன். மார்ச் மாதம் வந்துச்சு இல்லைங்களா, அதனால தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு கொஞ்சம் அதெல்லாம் பண்ணோம். மற்றபடி நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பஞ்சு டைலாகு, இப்போ KNRோட ஊழல் அப்படியே லைன் அண்ட் லென்த்தாக பேசுவார். அப்புறம் வந்து அதாவது எந்த அளவுக்குன்னா, ஒரு நேருவோட அந்த ஃபைலில் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இருக்குது பற்றி. இப்படி ஒரு விஷயம் பொது வெளியில் லீக் பண்ணப்பட்டு இருக்குது. இது யாரோ வேணும்ட்டா தான் பண்ணிக்கிறாங்க. அது அமலாக்கத்துறை வேலையாக இருக்கலாம், இல்லை பாஜகவோட வேலையாக இருக்கலாம். பாஜக பொறுத்தவரைனா நடவடிக்கை எடுக்க மாட்டேன், ஆனால் பேரை ஒண்டி கெத்து விடுவேன். நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஏதோ அரசியல் பண்ணி போயிடுவேன். புரியுறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. எதனா ஒரு அரசு ஒழுங்காக இருந்தால் இந்த ஊழல்ன்றது இருக்காதுங்க. சரி, இப்போ இதெல்லாம் பேசுகிறோம், நாளைக்கு தாவேகா வந்தால் ஊழல் இருக்காது, அதிமுக ஊழல் வந்தால் ஊழல் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து கண்ணாடி மாதிரி என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்லிட்டு போயிடணும். எல்லாருமே அது சிக்கல் இருக்குது. நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அரசியல் அப்படி இருக்கு. தனியாக தான் நிற்கணும். தனியாக நின்னா தனியாகவே தான் நிற்கணும். தமிழக அரசியல் நிலைமை அப்படி இருக்கு. குறைந்தபட்சம் நான் ஆசைப்படுறது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 2-3 பேர்னா எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணுன்றது என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா கேள்வி கேட்பாங்க, பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கும். இது எந்த கட்சினா ஆட்சிக்கு வரட்டும், அவங்கள கேள்வி கேட்கும். இது சரியில்லை, இது சரியில்லை, இதை மக்கள் கோரிக்கை கேட்கணும். சட்டசபையினுடைய அந்த நாட்களே குறையுது, நடத்துகிற நாட்களே குறையுது. கேள்வி கேட்டால் யாருக்கும் பிடிக்கல, இவன் எதுக்கு கேள்வி கேட்குறான்ற மாதிரி. அதான் இங்கே பிரச்சனை. அரசியல்வாதியோட முக்கியமான குவாலிட்டிங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது. இவர் வந்து விஜய் எந்த விஷயத்துலையுமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கல. இப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் மனைவி ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க, அதுக்கும் அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கல. மாறா சோசியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இதுக்கும் டிஎம்கே தான் காரணம், சங்கீதா வந்து டிஎம்கேக்கு வேலை போயிட்டாங்கன்னு சங்கீதாவையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் லோவை நோக்கி போயிட்டே இருக்காங்களா? அரசியலே இல்லைங்க, அது வந்து மட்ஸ்லிங்கிங். அதாவது என்னை பற்றி யாருன்னா எதனா தப்பாக பேசினா அவங்க மேலே எதிர்த்து அவதூறு பரப்புவது. சார், திமுகவுடனான பேச்சுவார்த்தை குழுவிலேருந்து கிறிஸ் ஒடங்கர் வெளியே போயிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து ஆதவ் போயிருக்காரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்னு வருது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்ன நடக்குது? கூட்டணி தொடருமா? ரொம்ப நாட்டிலேயே இப்போ பயங்கரமான, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர் அரசியல்வாதிகள் வெயிட்டிங்க, பத்திரிகையாளரும் வெயிட்டிங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுன்றது தாண்டி இன்றைக்கி வந்து பெரிய சண்டை, அதாவது கூட்டணி பிரிஞ்சு போகிற அளவுக்கு சண்டை வந்து முற்றிருக்கு. அது யதார்த்தமான உண்மை. எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னா, திமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து அவங்க கீழே இருக்க தொண்டர்கள்கிட்ட, இப்போது ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குன்னா மாவட்ட செயலர் கீழே நகர செயலாளர், ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், ஊராட்சி தலைவர், அவங்களாம் இருப்பாங்க. அவங்க லெவலில் வந்து காங்கிரஸ் நம்ம கூட்டணி விட்டு போனாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி காங்கிரஸ் கட்சியிலுமே மாவட்ட தலைவர்கள், இந்த ஒரு சில முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கீழே இருக்கிற இதுக்கெலாம் வந்து இது எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல, எப்போ வேணால் தாவேக்காவோடு நம்ம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், நமக்கு போனால் சாதகம் என்ன பாதகம் என்ன, கொஞ்சம் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க டீமை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ இது எப்படின்னா, இந்த இராணுவத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லை கோட்டில் வந்து போர் நடக்க போகுதுன்னா 2 சைடும் தளபதிகள் வந்து ரெடி ஆயிருங்க, தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. அதனால் இது கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னும் 100% சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, தைரியமாக போல்டாக டெசிஷன் எடுக்கிறது 2 கட்சிக்கும் இல்லை. காங்கிரஸாலேயும் வந்து ஒரு முழு மனசோட நம்ம கட்சிக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தாவேக்காவை நம்பி இறங்கிறதுக்கு 100% அந்த கட்சியில் இருக்கவங்க தயாராக இல்லை. திமுகவும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம 5 வாட்டி ஆண்டுட்டோம்,
5,000 பணம் போட்டிருக்கோம், 3,000 பொங்கலுக்கு கொடுத்துருக்கோம், 2,000 கோடைக்கால சிறப்பு பணம் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இப்போவும் பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கெலாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தைரியமாக நிற்கலாம், பார்த்துக்கலாம், உதயசூரியனை நம்பி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் அவங்களுக்கும் இல்லை. ஸோ இதுதான் நிலவரம். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. யாருக்கு? காங்கிரஸுக்கு. பிளான் ஏ என்ன அப்படின்னா, திமுகவோட அப்படியே கூட்டணி போயிடுறது, மேபி கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். என்னென்னா, டிஆர் பாலு வந்து ரொம்ப நோகடிச்சிட்டாரு. நான் முன்னாடியே பேசியிருப்பேன், பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ணுவாங்க, உள்ளே வந்தால் டீசிங்லாம் பண்ணி, என்னப்பா 20 சீட்டுன்ற ஏதோ பாராளுமன்ற சீட்டு சொன்னீங்களா அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் மொத்தம் 40 சீட் இருக்குது எங்களுக்கு தெரியும், ஆனால் அது பாராளுமன்ற தேர்தல், அதெல்லாம் கொடுக்குறதுனா கண்டிப்பாக பண்ணக்கூடியவர் தான் ஐயா டிஆர் பாலு. அவர் கட்சி தான் உழைக்கணும், திமுக உழைச்சி தான் காங்கிரஸ் ஜெயிக்கணும், அதான் இயல்பு, அதான் எதர்சனம். இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதுக்கு, மாணிக்கம் தாக்கூர் பேசினதுக்கு, ஜோதிமணி பேசினதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அங்கே யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அன்னாரி வேலத்தில் அந்த வேலை சிறப்பாக செய்யப்பட்டது, வச்சு செஞ்சுருக்கிறாங்க நல்லா. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ, அப்புறமா கட்டி பிடிக்கிற மாதிரி சால்வை போட்டுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வரலை. முதல்வரை போய் வேணுகோபால் அவர்கள் பார்த்தது எல்லாமே கூட பொதுவாக ஒரு வட்ட செயலர், ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தா கூட முரசொலியில் ஃபோட்டோஸ் வருங்க, அந்த புகைப்படமும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. அப்போ அந்த லவ் இஸ் லாஸ்ட் ஒன்று. பட் இது லவ் லாஸ்ட்டு, இதனால் இது கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு நம்ம போட முடியாது. சும்மா பிரிஞ்சு கூட இருப்பாங்க, திடீர்னு வந்து வண்டியில் 2 பேர் கப்புள்ஸ் பார்க்கும்போது திருப்பி சேருவாங்களே, அந்த மாதிரி கூட அது சேரலாம். ஸோ அது வந்து ஒரு பார்வை. நம்ம எதுக்கு இதை வந்து நம்ம கேஷுவலாக இது பேசுகிறோன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்காமல் வெளியிலேருந்து பார்த்து இதெல்லாம் வந்து ரசிக்கணும். ஆனால் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர், அரசியல் சார்ந்தவங்க இல்லாதவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன தான் நம்ம பேசுகிறோம், இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அவங்கள பொறுத்தவரைலாம் இது வந்து என்ஜாய் பண்ணுற நேரம். இந்த பெரிய கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி பார்த்திங்கன்னா தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உள்ளபடியே ஒரு சந்தோஷம் தான். இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாமானியனாவோ இல்லை ஒரு பத்திரிகையாளரோ பார்க்கும்போது ஒரே குஷி. இது இந்த சைடு குஷி. இப்போ அதிமுக சைடு குஷி எடுத்திங்கன்னா அது அதுக்கு மேலே. அம்மாந்தளவு பிறந்து வர்றாரு யார்? மோடி. அதோ இருங்க, நம்ம மோடி சாருக்கு அப்புறமா வருவோம். இப்போ ராகுல் காந்தி முடிச்சுட்டு அப்புறமா மோடிஜிக்கு போவோம். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் என்னன்னா, பிளானே இங்கே அப்படி ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, பிளான் பியில் வந்து ஆதரவை வைத்து ராகுல் காந்தி விஜய் பேசி டீலை முடிச்சுட்டு காங்கிரஸுக்கு 100 சீட்டு கேட்டால் கூட கொடுப்பார். விஜய் சாருக்கு சீட்டு என்னன்னு தெரியாது, இது என்ன ஏது, இது ஜெயிச்சா என்ன தோத்தான்னா தெரியாது, அரசியல் தெரியாது. அதனால் நிறைய இருக்குது, யாருமே கூட்டணிக்கு வரல. ஸோ கடையில் ஆளே இல்லை, டீ இல்லாத கடையில் டீ ஆற்ற வந்து கேட்டோம், மாஸ்டர் 100 டீ பார்சல் அப்படின்னா, ஓகே 100 டீ பார்சல், 50 டீ பார்சல்னால் 50 டீ லைனில் விடும். அது மாதிரி தான் அங்கே. அதனால் எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுப்பாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் ஜெயிச்சா தானே அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ நீங்கள் திமுகலேயே அதிமுகலேயே போய் ஒரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கோச்சிக்குவாங்க. அங்கே அப்படி இல்லை, இன்னும் ஒரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா பார்த்து செய்யுங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். அதனால் அது பிரச்சனை கிடையாது, அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், கொடுத்துருவார். ராகுல் காந்தி கூட வந்து நின்னா போதும் அவருக்கு. அவர் எப்பவுமே அந்த விளம்பரம், அந்த ஃப்ரேமை பார்ப்பார். யார்? விஜய் சார். ராகுல் காந்தியோட நம்ம நின்று பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா படத்துக்கு போயிடுவார். உடனே பூத்தில் இறங்கி ஓட்டு வேலை செய்யணுமே, தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணுமே, அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா நம்ம கொடுக்கணுமே, அவங்க ஒரு பொய் பேசினா அந்த பொய்யை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணோம், அதெல்லாம் தெரியாது. உடனே அந்த கதை கேட்குற அந்த மூடுக்கு போயிடப்போல. ஓகே ராகுல் காந்தி நம்மளோட எப்படி இருக்கும் பாருங்க ஒரே ஃப்ரேமில். என்ன ஒன்று எனக்கு இப்போ ராகுல் காந்தி இப்போ இவர் நிற்கும் போதே ஒருத்தர் பாவம் நீல் டவுன் போட்டுன்னு இருப்பார், ஒரு பாதுகாப்பு அதிகாரி பார்த்தீங்கன்னா. இப்போ ராகுல் காந்தி வந்தால் எத்தனை பாதுகாப்பு அதிகாரி முட்டி போட வச்சு அங்கே நிற்பா, என்ன விதமான கலாச்சாரம்னே தெரியல. அதை தான் நான் யோசிக்கிறேன். தனியாக போனாவே நிறைய பேர் காவு வாங்குவோம், கூட ராகுல் காந்தி வேறு சேர்ந்து போனால் எத்தனை பேர் காவு வாங்குன்னு தெரில. ஸோ நம்ம இப்படி யோசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படி யோசிப்பார், விஜய் சார் எப்படி யோசிப்பார்னா அப்படி யோசிப்பார். ஆனால் ஒருவேளை காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வருது அப்படின்னா விஜய்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். தாவேக்காவுக்கு வந்து அந்த பர்செப்ஷன் என்பது ஏறிடும். விஜயோட கிரெடிபிலிட்டி கூட வாய்ப்பு இருக்கும். கிரெடிபிலிட்டி மீன்ஸ் ஒரு அரசியல்வாதியா அவரை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி. அது நீங்க கார்த்திகா நினைச்சுக்கிங்க அரசியல்வாதியா, நான்லாம் அரசியல் பண்ணாதான் அரசியல்வாதியா நினைப்பேன். அரசியல் எழுதி வச்சுட்டா அரசியல் நல்ல அரசியல்வாதின்னு எழுதி வச்சுட்டா அரசியல்வாதியா வீட்டுக்கு வெளில போர்டில். இல்ல ராகுல் காந்தி மாதிரி தலைவர் வந்து ஆமா அவரும் மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர் பார்க்குறோம் தொடர்ந்து எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க மோடி தனியாக கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறார், கிடையவே கிடையாது. இவர் தான் ஸ்லீப்பர் செல். மோடி அவர்கள் பிரதமராக ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் விதை போட்டு அதை விவசாயம் பண்ணி அந்த பயிரை வளர வைக்கிறது ராகுல் காந்தி. காங்கிரஸ் தொழில் ஒரு சில பேர் கோச்சிக்குவாங்க நம்ம பேசுறதை பற்றி, அதை பற்றி இல்லை, யதார்த்தமாக இருக்கிறத சொல்லுவோம். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க தேர்தல் திருட்டுன்னுவாங்க, மிஷினில் திருட்டினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க, ஆமாம் கல்லாட்டம் ஃபவுல்லாம் பண்ண தான் செய்வாங்க.
எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாமல் பாஜகவோட தொங்கு சத மாதிரி தான் நடந்துக்குது. உண்மைதான், அப்பட்டமாக தப்பு பண்ணுறாங்க, உண்மைதான். அப்போ அதுக்குன்னு அரசியல்லேருந்து போயிடலாமா? எதிர்த்து போராடணும்ல, ஃபைட் பண்ணணும். மோடி மாதிரி ஒரு ஆளே 3 வாட்டி ஜெயிக்கிறாருன்னா நாண்டுக்கிட்டு எங்கன்னா தொங்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு தான் இருக்குது காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. அவங்களோட பலத்தில் ஒன்றும் ஜெயிக்கலை. 99 வந்ததை கொண்டாடுற மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட எம்பி சீட்டில் நீங்கள் என்ன பேசுவீங்க? இப்போ கூட பாருங்கள், நல்லா தான் போயிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் இல்லையா? பயங்கர பர்செப்ஷனில் பிசுறு தட்டாமல் கொண்டு வந்தார் ஸ்டாலின் சார். அக்டோபர் மாதம் சூப்பர், பயங்கரமான கூட்டணி. நவம்பர் சூப்பர், டிசம்பரில் ஆரம்பித்தாங்க, நாங்கள் குழு போட்டோம். சரி குழு போட்டிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பொங்கல் ஆச்சு, தை பிறந்தால் வழி பிறக்கோன்னாங்க, தையும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தையா தக்கான்னு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆட போகிறாங்க. ஏன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா, இப்போ கூட என்ன சொன்னாங்க, தேர்தல் இன்னும் அறிவிக்கல, தேர்தல் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாளில் அறிவிச்சிருவாங்க, அதுக்கு மேலே தள்ள முடியாது. அவங்க ப்ரிப்பேர் ஆகாமல் கடைசி வரைக்கும் எப்போவுமே குளறுபடி பண்ணுறது காங்கிரஸோட வாடிக்கை. அதே மாதிரியே டிஎம்கேவும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? அவங்க ரொம்ப ப்ராப்பராக எலெக்ஷன் அப்ரோச் பண்ணுற ஒரு பார்ட்டி. தேவையில்லாமல் டிஎம்கேவையும் குளப்படிக்குள்ளே தள்ளி விட்டு அவங்க கூட்டணி கட்சிகளும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத ஒரு கிரிட்டிக்கல் ஜோனுக்கு தள்ளி விட்டாங்களா காங்கிரஸ்? அதான் நீங்கள் கேட்டது அவங்களோட வாடிக்கை, காங்கிரஸ் கட்சியோட வாடிக்கைன்ற மாதிரி சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம், அது வாடிக்கை இல்லை, அது அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட். அதில் ஒருத்தரை எக்ஸ்பர்ட்டு, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது, முதல்வர் வேட்பாளர் சொல்லாமல் இருக்கிறது, தொகுதி எவ்வளோன்னு முடிவு பண்ணாமல், அப்புறம் தொகுதியே கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சு 30 சீட்டு இப்போ காங்கிரஸ் ஒரு பேச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், 30 தொகுதியில் யார் வேட்பாளர் 30 நாள் கட்சி சொல்லுவாங்க. இப்போ ஒரு யோசனை இருக்குல்ல, அதுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கட்சியில் தொண்டர்கள் கம்மி, தலைவர்கள் அதிகம். அப்போ தொண்டர்கள் கம்மியாகவும் தலைவர்கள் அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். அது காங்கிரஸ் அதை போக்க மாற்றலை. அதனால் இப்போ அவங்க பிளான் பி ரெடியாக இருக்கிறாங்க. பிளானே இதாகலன்னா பிளான் பி. ஆனால் தாவேக்கா நினச்சிக்கிட்டு இருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ கடைசியாக விஜய் சாருக்கு ஒரு பட்டநாமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னோட இலூஷன் அப்படி சொல்லுது. ஆனால் மேபி ஒருவேளை விஜய் சாரும் ராகுல் சாரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணியாக மாறும். பலமான கூட்டணியாக மாறுறதுனால புனித கோட்டையில் உடனே விஜய் அண்ணா கொடி ஏற்றுவாருன்றது கற்பனையில் படத்தில் எடுக்கலாம். என்ன பிரச்சனைனா 2 பேருக்கும் தொண்டர்கள் கிடையாது இறங்கி வேலை செய்யறதுக்கு. நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ கண்ணு என்ன பத்திரிகையாளருக்கு சரியாக தெரியலையா, அவ்வளோ பேர் கூடுறாங்களே, அவங்க ரசிகர்கள். தொண்டை வேறு, ரசிகன் வேறு, அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட் மற்றபடி இப்போ ஒருவேளை ராகுல் காந்தியும் விஜயும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா பர்செப்ஷனில் டிஎம்கேக்கு பெரிய பின்னடைவு. டிஎம்கே தோல்வி முகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் முதல்வர் இன்றைக்கி கூட என்ன செய்தின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோருக்கெல்லாம் சிறப்பு கோடை ஒரு நிவாரணத் தொகை மாதிரி கொடுக்குறாருன்றலாம் செய்தி வருது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உள்ளபடியாக வரவேற்கணும். அப்போ அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றத பார்த்து செய்கிறாரு. அதுவும் இப்போ மார்ச் மாதன்றதுனால தேர்தல் வர்றதுனால இன்னும் பயங்கரமாக செயல்படுறாரு, வேகமாக பண்ணுறாரு. அது இலவசங்கள், கடன் சுமை, அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. கடன் ஏறினா ஏற தான் போகுது, ஊழல் ஏறுதுன்னா ஏற தான் போகுது. நீங்கள் அதை எதிர்த்து அரசியல் பண்ணணுன்னா அரசியல் கட்சிகள் அதை செய்கிறது கிடையாது. ஸோ ஊழல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. இப்போ அதை தாண்டி முதல்வர் உழைக்கிறாருங்க. என்ன பண்ணால் மக்கள்கிட்ட ஓட்டு வருமோ அதை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது ஒரு பலனை கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் கூட விட்டு போயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரி அவுட்டு, அந்த மாவட்டம் நீங்கள் மறந்துடலாம். விருதுநகரில் ஒரு சில இடத்துல ஓட்ட விழும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சிக்கல்கள் வரும். காங்கிரஸ் போச்சுன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. என்னன்னா, இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு வேளை ஒரு 5 சீட்டு நீங்கள் கூட கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. எல்லாரும் ஒன்று கேட்டாங்கன்னா 7 கட்சி நம்ம இருக்குதாங்க கூட்டணி. 7 கட்சிக்கு ஒன்று 7 சீட் ஆகிப்போச்சு. காங்கிரஸ்க்கு ஒரு 5னா 12 சீட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் புதுசாக 2 கட்சி வந்துருக்குது. டிஎம்டிகே உள்ளே இருக்குது, மையம் உள்ளே இருக்குது. அந்த 2 கட்சிக்கு 10 சீட்டு வச்சா கூட இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 10, 22 சீட்டு எங்கேருந்து போகுது? சூரியன்கிட்டேருந்து போகுது. அது வேற நல்லா விளையாடுற சின்னம், நல்ல ரைடரு உதயசூரியன். உதயசூரியன் எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? டார்ச் வச்சு பார்க்க போகிறது. அதுக்கப்புறமா முரசு, கை, அதெல்லாம் அதுதான் அவர் யோசிக்கிறாரு. மேபி ரொம்ப கஷ்டப்படுறாரு. முடிவெடுக்கிறதுக்கு சிக்கல் தான். அதாவது வெளியில் கடைசியாக ஒரு நம்பர் வந்துடும், முடிஞ்சிடும் எல்லாரும். பட் மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா, அது கூட்டணியில் அது அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த சைடு மோடிஜிக்கு வருவோம். ஆல்ரெடி இவர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரவானான்றது பொது பார்வை. இவர் அடிக்கடி வந்தார்னா வர ஓட்டம் அதிமுகவுக்கு குறையும். இவர் இடி அனுப்புனா இவர் நானே வரேன்னு சொல்லிட்டு இப்போ தான் போனார். திருப்பி மறுபடியும் 15ஆம் தேதி வராராம். இவர் அடிக்கடி வர்றது என்டிஏ கூட்டணிக்கு நல்லதில்லை.
ஒரு நல்லது என்னென்னா ஹிந்தி பேசாமல் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறாரு. அது உண்மையிலே நல்ல ஒரு மாற்றம். மக்கள் ஓரளவுக்கு ஹிந்தி பேசினா தான் டென்ஷன் ஆகும். இங்கிலீஷ் பேசினா ஓரளவுக்கு புரியும், ஏற்றுக்குருவாங்க. சரி ஏதோ பிரதமர் தோரா மாதிரி இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு, தொப்பிலாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்காரு. நமக்கு எப்பயுமே வேஷ்டி கட்டிட்டு இங்கிலீஷ் பேசினா பிடிக்கும் நமக்கு. அது ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதனால் அதெல்லாம் பேசுவார். அங்கே இருக்கிற கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடுவார். எது விபூதி கொடுத்தா விபூதி எடுத்து போட்டுக்குவார். என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்து போட்டுக்குவார். இப்போ திமுகவில் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வச்சுட்டு அப்புறமா அழிக்கிறது அந்த சீன்லாம் கிடையாது. வச்சா வச்சது தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நல்லாவே பண்ணுவார். பிஆர் ஸ்கில்ஸ்லாம். ஏன்னா பொதுமக்கள் கொஞ்சம் இடையூறு இருக்கும். ஏன்னா பெரிய தலைவர் இல்லையா, வந்து போகிறதுனால. இன்னொன்று அவருக்கு என்ஓசிலாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எஸ்பிஜி பார்த்துவோம். விஜய் சாருக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் விஜய் சார் பெரிய தலைவர், மோடிஜியை விடவும் விளாடிமிர் புட்டினை விட பெரிய தலைவர். அதனால் அவருக்கு பர்மிஷன் வாங்குறது கஷ்டம். மோடி பாவம் பிரதமர் தானே, பிரதமர் என்ன ஒரு பதவியாது, அதனால் அது ஒன்றும் பெரிய பதவி கிடையாது. ஆனால் விஜய்னா தான் பக்கா மாசு. அதனால் அவர் வந்து போயின்னு இருப்பார். இவர் வீட்டிலேயே பத்திரமா இருப்பார். யார் பனையூர்லேயே. ராகுல் காந்தி ஒரு வேளை வந்தால் அவரும் பத்திரமா இருப்பார். 2 பேரும் பதப்படுத்தி நீங்கள் வைக்கலாம் அப்படியே பத்திரமா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான செல்வாக்கானவர்கள். அமித்ஷாவை பொறுத்தவரையில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி டெல்லிக்கு போனாவே கெட்ட பேர் வருது அதிமுக. எதுக்கு டெல்லிக்கு இபிஎஸ்ஸை கூப்பிட்டாங்களா இல்லை இவராக போனாரான்னு தெரியல. பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா சீட் ஷேரிங் பற்றி பேச போன மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதுதான் அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அமலாக்கத்துறை பற்றி, தேர்தல் செலவுகள், வேறு யாருன்னா கூட்டணிக்கு வர்றது, இல்லை வேறு யாருன்னா நான் அம்மா ஆட்சியை தொடங்குவேன் அப்படின்னா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது இல்லையா. பொதுவாக அரசியல்வாதிகள் என்ன பண்ணால் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ அந்த பதிலும் சொல்ல முடியாது. இப்போ முன்னாளுக்கு தானேப்பா மரியாதை நிமித்தமாக பார்த்து டிஃபன் காப்பிலாம் சாப்பிட்டீங்க, பிரதமரும் வந்தார், போன வாரம் தானே மரியாதை நிமித்தமாக சந்திச்சிங்கன்னு வரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சீட் ஷேரிங்னு போயிருக்காங்க. சீட் ஷேரிங்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அவங்க நம்பர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டா மாதிரி தகவல். 30லேருந்து 40 சீட்டுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 40ங்கிறது பிஜேபி அளவுனா இல்லை டிடிவி தினகரன் எல்லாரும், அதுதான் இப்போ டிஸ்கஷனில் இருக்குது. சேர்த்தா வந்து கூடும், சேர்க்கலைன்னா தனியாக குறையும். ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை நான் என்டிஏ கிட்டேருந்து வாங்கிக்கிறேன், எனக்கு உண்டான சீட்டை வந்து நான் என்டிஏ கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். அவரோட லிஸ்ட்டை வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துருக்கிறதா தகவல். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தொகுதிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதான் அவர் டிடிவி தினகரன் அதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏடிஎம் கேட்ட போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்ககிட்ட ஒரு முரண்பாடு வேண்டாம், நம்ம டைரெக்டாக என்டிஏ கிட்டேயே பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியும். ஆனால் எடப்பாடி அவரோட ஹோல்டை மிஸ் பண்ணிட்டாரா? லாஸ்ட் டைம் 21 எலெக்ஷனில் வந்து அவரை வந்து பார்த்து சீட் ஷேரிங் எல்லாம் நடக்கிற மாதிரி அவர் லீட் பண்ணுற ஒரு இது கிடச்சிது. இப்போ என்னமோ பிஜேபி தான் ஓவரால் ஹெட் பண்ணுற மாதிரி. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டுன்ற மாதிரி பேசுகிறாங்க. 17+1 இல்லை அது 18+1 என்னன்னு தெரியல. அதை வந்து ஏடிஎம்கே தான் தராங்க ஒன்று. அப்புறம் இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெட்டலையில் தான் நிற்க போகிறாங்க. அதுவும் பேசியாச்சு. ஸோ இவர் வந்து டிடிவி தினகரனை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் அதை வந்து பிஜேபியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோன்னு இவரும் நினைக்கிறாரு. அவரும் அதை விரும்பலை. நான் போயிட்டு அங்கே கேட்குறத விட நீங்கள் வாங்கிக்கோங்க மொத்தமாக, நான் உங்களதுலேருந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி. அது வந்து ஒரு பெருசாக இழுபறியோ அது மாதிரிலாம் கிடையாது. தாவேக்கா வந்த காரணத்தினால காங்கிரஸ் பண்ணுற ட்ராமானால திடீர்னு கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி நயினாருக்கு துணை முதல்வர் கலப்பி விடுறது தான். இப்போது என்னன்னா பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து துணை முதல்வர் தரணும், அப்புறம் அவரும் வந்து குறிப்பாக பட்டியலின எம்எல்ஏவாக இருக்கணும். இது தாவேக்கால சேர்ந்தா முதலமைச்சர் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போகிறது தான் ஃபுல்லாக. இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு செய்தி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க, முடிஞ்சிச்சுங்க பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னு ஃபோனில் காட்டுவாங்க. எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ட்விட்டராக இருக்கும், அது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு செயல்பாடு, அவங்க நோக்கம் இருக்குது. அப்போ நிறைய பிளான்ட் வந்து போகுது. டீல் முடிஞ்சுது, இறங்கி அடிச்சிட்டாரு, இவர் அதை விரட்டி போட்டார், மோடி வந்து செக் வச்சிட்டாரு, எடப்பாடி பம்பிட்டார், ஸ்டாலினோட பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, ஏறி எடுத்த ராகுல், பம்பி போன ராகுல், இப்படியே இந்த பேச்சு. அதனால் என்னென்னா 3 ரூபா 4 ரூபா பேப்பர் இருந்ததுன்னா காசு கொடுத்து அதை வாங்கிட்டு அதை ஒண்டி ஃபஸ்ட்டு போயிடுறது உத்தமம். இல்லைன்னா ஏதோ ஒரு டிவி சேனல், என்னடா நம்ம யூடியூப் பேசிட்டு நம்ம இப்படி, அதாவது மக்களுக்கு வந்து குழப்பக்கூடாது. we have to call a spade a spade. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இட்ஸ் நவ் அ கேம் ஆன் எனி சைட். ஒருவேளை டிஎம்கே விட்டு காங்கிரஸ் போகுது அப்படின்னா அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டமைச்ச அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, பர்செப்ஷன், அது உடையும். அது திமுகவுக்கு நல்லதில்லை. என்ன பிரச்சனை, இப்போது ஓபிஎஸ் அப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கமல் எல்லாம் உள்ளே இல்லைன்னா ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 15 சீட்டை கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா 20-25 சீட்டுன்னா திமுகவால் அதை சமாளிக்க முடியாது.
என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல் 2021 2026 விட திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும். ஓகே. ஏன்னா அது யதார்த்தம். ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள், உங்கள் ஆட்சி என்னன்றது ஒரு தரவு எடை போட்டிருப்பாங்க. இன்னொன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, காவல்துறை சரியாக இல்லை அப்படின்றது யதார்த்தம். ஏன்னா இந்த பாலியல் சீண்டல் இந்த மாதிரி விஷயம், கஞ்சா போதெல்லாம் இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது இது மக்கள் பிரச்சனை தான், இது இல்லைன்றது பேச முடியாது. 5000 ரூபா பணம் கொடுத்ததை வரவேற்கிறோம், ஆனால் நிறைய பேர் இதை பேசுறது கிடையாது. இன்னொன்று, திமுக தலைவர் ஸ்டாலின் ஏன் வேலுமணி மேலே, ஏன் தங்கமணி மேலே, ஏன் விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸில் இதெல்லாம் ஏன் வழக்கு தீவிரப்படுத்தலை கேட்டால் கவர்னர் கையெழுத்து போடல அப்படின்வாங்க. சரி, கவர்னர் கையெழுத்து போடல, ரைட்டு. நீங்கள் அந்த கவர்னர் எதிர்த்து என்ன பண்ணீங்க? தமிழ்தாய் வாழ்த்து ஹிந்தி பேசலை, அது ஃபுல்லாக படிக்கல, இதுதானே அரசியல் பண்ணீங்க. கவர்னர் ஊட்டாண்ட ஒரு 100-150 பேர் போய் நின்று கையெழுத்து போடு, ஊழலை ஒழிக்கணும், பாரத் மாதாக்கு ஜெய். நீ இது கையெழுத்து போடலன்னா பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லக்கூடாது, வந்தே மாதரம் நீ சொல்லக்கூடாது, ஜெய் என்று நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க திருடினாங்க, ஊழல் குற்றச்சாட்டு. நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன், முதல்வராக ஸ்டாலினாக வந்ததுக்கப்புறம் இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு இவங்களை உரிய இடத்துக்கு நான் அமைப்பேன் நாங்கள் சொன்னோம், எங்கள் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி கவர்னரை அம்பலப்படுத்தலாமா, அசிங்கப்படுத்தலாமா, கவர்னரை கேள்வி கேட்கலாமா? ஏன் கேட்கல? கவர்னர் கொடுக்கல. அவர் தான் நீங்கள் குத்த புக்கே படிக்க மாட்டேன்றாரு. நீங்கள் என்ன அழுத்தம் வந்தீங்க? நீங்கள் என்ன அரசியல் அழுத்தம் கொண்டு வந்தீங்க? பாஜக எதிர்ப்பு பேசுகிறீங்களா? மோடி அப்புறமா எதிர்த்துக்கலாம். இந்த கவர்னர் குஷியாக இருக்கிறாருல, RN ரவி ஜாலியாக கோடை விடுமுறை யாருக்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு இருக்குல்ல. ஊட்டிக்கு போகிறாரு, வெளிநாடு போயிடுறாரு, வெளி ஊருக்கு போகிறாரு, சின்னதாக எதனா கூட டெல்லிக்கு போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறாரு. அவர் பண்ணுறது உங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிர்ப்பு தானே. சரி, இப்போது என்ன சிக்கல்ன்றதையும் சொல்கிறேன். போய் கேட்டால் ஆமாம் ஓபிஎஸ் மேலேயும் ஒரு ஃபைல் இருக்குது, வைத்திலிங்கம் மேலேயும் ஒரு ஃபைல் இருக்குது, அதை சேர்த்து கையெழுத்து போட்டார்னா விஷயத்தில் அதிமுக திமுக ரெண்டுமே. ஆமாம், இது அதிமுக, இது திமுக. இதை போய் கேட்டால் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சமூக நீதி என்னங்க தெரியாமல் பிஜேபி வந்துடுங்க. பிஜேபி வருது அப்புறம் சார் திருடினீங்களா திருடலையா? சகோதரி அசோகா அவர் நேரு அவர்களை கேட்கும்போது, என்ன அரசியல்வாதிலாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப மோசமாக பேசுறீங்க, பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக பேசுங்க, நாங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்களா? சரிங்க சார், முதல் சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது அது சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இந்த மாண்புமிகு அமைச்சர்லாம் வெள்ளையும் சொல்லியமாக சுற்றுறவங்களாம் யாருன்னா போய் சார் ஃபஸ்ட்டு எவ்வளோ சார் சம்பளம் வந்தது, இப்போ எவ்வளோ சார் உங்கள் சொத்துன்னு கேட்டால் டென்ஷன் ஆகுறீங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அமலாக்கத்துறை அவ்வளோ சேட்டு போட்டுருக்குது. வேலை இல்லை, வேலை தேடி ஒரு இளைஞன் வரான், 25 லட்சம் கொடு, 35 லட்சம் கொடு, இது அப்படியே கடந்து போயிடலாமா? கோட்டீஸ்வரன் நிலை மாறுகிறாரா? ஏன் அன்றைக்கி வேலுமணி, எஸ்பி வேலுமணி, கிறிஸ்டி ஃபுட்ஸு அந்த ஊழல் அதெல்லாம் பற்றி பேசும்போது அப்போ அன்றைக்கி நல்லா இருந்ததா? அன்றைக்கும் ஊழல் பற்றி நான் இதே தானே பேசினேன், இன்றைக்கும் நான் ஊழல் பற்றி அதே தானே பேசுகிறேன். மற்றவர்கள் பேசாமல் இருக்கிறது, நம்ம பேசுறது இப்போ நம்ம தனியாக தெரியும். அது ஏன் பிரச்சனை கிடையாது, சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை. என்னோட பிரச்சனை என்னன்னா, கருப்பு பணம்ன்றது விஜய் கருப்பு பணம் வச்சிருக்கிறாரு 1.5 கோடினும் போது நம்ம பேசாமல் விட்டோமா? இல்லை அமித்ஷா மகன் ஜெய்ஷாக்கு எப்படி கருப்பு பணம் வந்தது, மோடி எப்படி கருப்பு பணம் பண்ணுறாரு, ஊழலை ஒழிக்கிறேன்னாரு, மோடி எதுவுமே பண்ணல, யாரை நம்ம இந்த விஷயத்தில் பாக்கி விட்டோம்? இல்லை காங்கிரஸ் கட்சி கோல்கேட் ஸ்கேமு, அதுக்கப்புறமா காமன்வெல்த் கேம்ஸு, அதனால தானே தோற்றிங்க. 2G குற்றச்சாட்டு தான், ஓகே ப்ரூவ் ஆகலை, அந்த குற்றச்சாட்டு வந்தது இல்லை. நீங்கள் எதுக்குமே அப்பாற்பட்டு இல்லை ஒரு வாழ்க்கை வாழணும். ஐயா நல்ல கணக்கு தானே நம்ம 72 குண்டுக்கு சல்யூட் வச்சோம் தமிழ்நாட்டில். குருமூர்த்திக்கா சல்யூட் அடிக்கிறோம் தமிழ்நாட்டில். இல்லை வரும்போது பெரிய ஆர்எஸ்எஸ்கார் இவனா அறிவு தெரியுமா, சோ கூட தான் இறந்தார், ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர். அவருக்கு எதனா 72 குண்டுக்கு எதனா மாநில மரியாதை எதனா கொடுத்தோமா? இல்லை. அப்போ யாருக்கு மாநில மரியாதை கொடுக்குறோம்? அது மாதிரி தானே வாழ்க்கை வாழணும். டெண்டர் ஊழல் வருது, ஜாப் ஸ்கேம் வருது, கேட்டால் அரசியல் பழி வாங்குதல், அரசியல் பழி. நீங்கள் துட்டு வாங்குனீங்களா இல்லையா? இப்போ திமுகவோ அதிமுகவை எதிர்த்து எதுவும் பண்ணலை. அதிமுக வழங்கும் போல் லீவ். அவங்க அதாவது 2 தொண்டர்களுக்கும் வித்தியாசம். ஒரு 4 தொண்டர்களை பற்றி நம்ம இல்லை 5 தொண்டர்கள் பேசுவோம் ஒரு கட்சியாக. ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் இப்போ எல்லாரும் ஆக்டிவேட் ஆவாங்க. 365 நாளும் மக்களுக்காகவே வேலை செஞ்சு 10 பைசா வீட்டுக்கு எடுத்துன்னு போகாமல் ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க தோழர் போங்க தோழர் சொல்லிட்டு பொதுமக்கள் பிரச்சனைக்கு பேசிட்டு அந்த வேலை முடிஞ்சோன்னா பொதுமக்கள் ஒரு நன்றி கூட சொல்லாமல் மறந்துட்டு போனாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஃபஸ்ட்டு.
இருக்கிறத வச்சு ஒரு கொள்கையை பேசணும், ஊர் ஊராக போய் அங்கே இருக்கிற பிரச்சனையை பேசணும். வருஷத்தில் 365 நாளில் ஒரு 300 நாள் உழைக்கிறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். இரண்டாவது, வருஷத்தில் 300 நாளில் ஒரு 150 நாள் மாவட்டம் அங்கே வந்துட்டார், எம்எல்ஏ இங்கே வந்துடுறாரு, ஆனால் அதான் நான் இவர் மாநிலம் கூப்பிட்டாருண்ணே, என்னென்ன பண்ணோம், தலைவர் பிறந்தநாள் வருதுண்ணே, அது பண்ணண்ணே இது பண்ணண்ணே, அப்புறம் அங்கங்கே போய் வசூல் பண்ணுறது, பிரியாணியில் போய் சாப்பாடு கேட்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அப்புறம் பாக்ஸிங் கொடுக்கலன்னா குத்து சட்டை போடுறது, அப்புறம் அங்கே பெண்கள் பாதுகாப்பு வந்தால் காவல்துறையாக இருந்தாலும் அவங்ககிட்ட சிலிம்சம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் அது டிஎம்கே. இதே 50 நாள் தான் உழைப்பேன், அதுவும் தேர்தலில் 40 நாள், மிச்சம் 10 நாள் தான் உழைப்பேன். என்னன்னா தியானம் பண்ணுவேன், பிஜேபி போய் பார்ப்பேன், டெல்லிக்கு போவேன், அமித்ஷாவுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பழகுவேன், அப்புறம் குருமூர்த்தி சார்கிட்ட போய் ஐடியா கேட்பேன். அதுக்கப்புறமா மக்களுக்கு போராட்டம் பண்ணால் அவங்க போராட்டம் பண்ண போகிறாங்க, நமக்கு என்ன, தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணால் நமக்கு என்ன, சாலை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் நமக்கு என்ன, செவிலியர் தானே, அது அவங்க பிரச்சனை, அவங்க அறிக்கை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நானும் இருக்கிறேன் அப்படின்னா அது அதிமுக கட்சியோட அமைப்பு. இருக்கிறோமா இல்லையா, ஆனால் கருத்து சொல்லுவோம், யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லுவோம், டெல்லியில் சொல்லுவோம், டிவியில் சொல்லுவோம், பேப்பரில் சொல்லுவோம், விளம்பரத்தில் சொல்லுவோம், அப்புறம் ஒரு டார்ச் ஒன்று வச்சு காட்டுவோம். அது பண்ணால் மக்கள் நீதி மையம். பயங்கரமாக எல்லாரையும் திட்டுவோம், எல்லாருக்கிட்டையும் பழகுவோம், எப்போ எந்த கூட்டணி போவோம் நமக்கே தெரியாது, நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளானிக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது. ஆனால் திடீர்னு கேப்டன் கேப்டன் கேப்டனுவோம், ஒரு 100 நாள் இது பண்ணுவோம். இப்படி பண்ணால் அது டிஎம்டிகே. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோலி குண்டு உருட்டி விட்டா கூட இது ஆர்எஸ்எஸோட கோலி குண்டு, இது விட்டா பெரிய குண்டாயிடும் அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஊரெல்லாம் போய் 300 நாளும் போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணால் அது விசிகா. என்னப்பா மேல் பாதி அது நாங்கள் பேச மாட்டோம், இல்லைப்பா இப்போ திருப்பரங்குன்றம் அது ஃபுல்லாக பேசுவோம், அதுவும் கோயில் இதுவும் கோயில் இது பேச மாட்டோம், சமூக நீதி அது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா இல்லை அது நீங்கள் வேங்கை வயல் அதை பற்றி பேச மாட்டோம், வேறு எதனா வீலே வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கள் பேசலாம், அப்படி பேசுனா விசிகா. அப்புறமா அமைதியாக இருந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அருமையாக செயல்படுறாரு, திமுக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அது அப்படியே மாறி இப்போ பேசினா அது மதிமுக. இதுதான் நிலைப்பாடு, ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு நான் சொல்லிட்டேன். இதில் புதுசாக ஒரு தினுசு ஒன்று இருக்குது, அதுதான் காங்கிரஸ். என்னென்னா ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, புரூஸ்லி கூப்பிட்டாங்க, அப்புறம் சைனாவில் கராத்தே சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, பெரிய கட்சி தெரியுமா, விஜய் சார் கூப்பிட்டா போக வேண்டியதானே. இதையே பேசிட்டு புரளி பேசிக்கிட்டு பொதுமக்களை பற்றி எதுவுமே பேசாமல் வெறும் ட்விட்டர்லேயே அரசியல், சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணிவிட்டு மொத்தம் ஒரு 30 பேரை வச்சு ஒரு தீர்மானம், 60 பேரை வச்சு ஒரு கூட்டம், 150 பேர் வந்தால் மாநாடு, இதெல்லாம் பண்ணால் அது காங்கிரஸ் கட்சி. இது இன்னொன்று வர வேண்டியது பிஜேபி ஹிந்தியில் ஏதோ ஒன்று பேச வேண்டியது, அது நமக்கு புரியாது, ஆனால் வந்தவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு ஒண்டி தெரியும் மக்களுக்கு. இதை நம்ம நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுனே இருக்கும்போது தாமரை மலர்ந்தே தீரணும்னு எங்கள் பொதுமக்கள்னா ஓ தாமரை மலருமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. அதில் என்ன ஒரு உண்மைன்னா பணம் நிறைய கொடுத்துருக்குறாங்க, பணம்லாம் வராமலாம் இல்லை, நிறைய சொல்கிறாங்க இல்லையா பணம் வரல பணம் வரல. பணம் வரலன்னா எங்கேருந்து இவ்வளோ சாலைகள் போட்டிங்க, இவ்வளோ கோடிக்கு பணமே வரல அப்படின்னா மற்ற பெரிய செலவுகள்லாம் பண்ணியிருக்கிறீங்களா மத்திய அரசு, இல்லை உணவு கொடுக்குறதாகட்டும், இல்லை பொங்கல், இதெல்லாம் அந்த தொகையெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ கூட 2000 போடுறீங்க, 5000 போடுறீங்க, என்னென்னா எல்லாம் சேர்த்து வச்சு கடன் ஏறுது ஒரு சைடு. இன்னொன்று கடனுமே உங்களுக்கு அந்த வருவாய் மத்திய அரசுலேருந்து வர வருவாயை காட்டினாதான் கடன் வாங்க முடியும். மத்திய அரசுலேருந்து ஒன்றுமே வரல, வெறும் மாநில அரசோட ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடன் கேட்டாலும் கிடைக்காது. ஸோ வருது ஆனால் வரல, கொடுக்குறாங்க ஆனால் இல்லை. அதை பற்றி அவங்களும் தெளிவாக பேசுறது கிடையாது, இவங்களும் அதை பற்றி பேச முடியாது. ஏன் அவங்க தெளிவாக பேச முடியாது? ஏன்னா தமிழ்நாடு குத்துது இவ்வளோ, உத்தரப்பிரதேஷ் குத்துது இவ்வளோ, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவங்களால அதை விளக்கமாக சொல்ல முடியாது. 1 லட்சம் கோடி குத்தோம், இப்போ 3 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ வரி எத்துன்னு போனீங்கோ அந்த கேள்வி வருது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து, அந்த கேள்விக்கு பதில் வராது. அப்போ எல்லாரும் ஒன்று தான், இதில் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்கன்னு பிரிச்சுக்கலாம். வாய்ப்பு கிடைச்சவங்க ஊழல்வாதி, வாய்ப்பு கிடைக்காதவங்க ஊழல் பண்ணணும்னு ஆசைப்படுற யதார்த்தவாதி, அவ்வளோதான் என் பார்வையில். எல்லாரும் திட்டுவாங்க இப்போ இதுக்கு, ஆனால் இருக்கிறது இதுதான்.
யதார்த்த நிலை இதுதாங்க. மாநிலங்களவை தேர்தல் வருது. இப்போ 5ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டியது இருக்கு. செல்வ பெருந்தகை நேத்து பேசும்போது கூட டிஎம்கே எங்களுக்கு ஒரு சீட் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. எப்படி இன்னைக்குள்ள அந்த டிசிஷன் எடுத்து தானே ஆகணும்? அவங்க காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்களா இல்லை காங்கிரஸை ரூல் அவுட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அதாங்க. இது மேக்சிமம் நாளைக்கு, ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை எப்படின்னா கடைசி நிமிஷம் வரலாம் அந்த நம்ம விடாமுயற்சி படம் பார்த்துருப்போம் அஜித் சார். கடைசியில் அந்த ஒத்த சொட்டு ரத்தம் இருக்கிற வரலும் போராடி செத்து போயிடுவாங்க. அதில் அவர் பயிற்சிக்கு இவங்க செத்து போயிடுவாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி. மேக்ஸிமம் இன்றைக்கி முடியணும். இன்றைக்கி முடியலைன்னா நாளைக்கு ஒரு 4 மணி வரலாம் டைம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா என்ன அடுத்த ஒரு 24 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா ராஜ்யசபா இல்லை. பட் ராஜ்யசபா இல்லை அப்படின்னு ஆகுதுனாவே அது காங்கிரஸ்க்கு அந்த பிளவு இன்னும் பெருசாகுதுன்றதை நம்ம முடிவு. சரி சார், தன்னம்பிக்கை இல்லாதனால தான் சார் இப்படிலாம் இழுக்குது. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது, யாரையும் சேர்த்துக்காம பயப்படுறது, இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள். நீங்கள் தன்னம்பிக்கையாக சாலிடாக ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்கன்னா முடிவெடுத்தணும். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனைனா அவங்களால சாலிடாக முடிவெடுக்க முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை சிக்கல் என்னன்னா, செல்வ பெருந்தகையோட தலைமை இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் ஏற்றுக்கிறல. இப்போது என்ன பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா, மெயின் காரணம் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் சொல்லுவாங்க பிளாட்டு, சப் பிளாட்டு, சைடில் பிளாட்டுன்னு. மெயின் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தாவேக்கா. விஜய்ன்ற ஒருத்தர் கட்சி நடத்தினதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அது ஒரு ஆப்ஷனாகவே ஆப்ஷன் இல்லை காட்டி பேரம் விஜய் சார்கிட்ட போயிடுவேன். யார்? ஓபிஎஸ். விஜய் தம்பி கூட போயிடுவேன் தாவேக்கா கூட. யார்? பிரேமலதா விஜயகாந்த். அப்புறம் விஜய் தம்பி கூப்பிட்டாப்புல யார்? வைத்திலிங்கம். எல்லாரும் இதே தான். அப்புறம் இப்போ காங்கிரஸ் பெரிய கட்சி இல்லை, அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷனை அவங்களும் காட்டுறாங்க, எல்லாரும் காட்டுறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் கிணத்துக்குள்ளே ஓடி போய் தலைக்கீழே தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாத கிணத்துல ஃபஸ்ட்டு டை வச்சது யாருன்னா செங்கோட்டையன். மழை பெஞ்சிருக்கு, கிணத்துல தண்ணி வந்துருக்கும், எனக்கு தெரியாத எங்கள் ஊரை பற்றி இப்போ எப்படி குடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதனால தான் என்ன பண்ணார், குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், அமைச்சர்கள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க, அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க. அப்படியே அவர் சொன்னால் அந்த காலகட்டத்தை பார்த்தா அப்படியே லைனில் எல்லாம் சேருவாங்கன்ற மாதிரி இருந்தது. இப்போ சேர்ந்தவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியாத மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு லைஃப் லைன் காங்கிரஸ் போய் தாவேக்காவோட சேர்ந்து நம்ம இப்படியே இருந்தோன்னா நம்மளை இவங்க ஒரு மாதிரி அடிமை மாதிரி வச்சுருந்து நம்மளை வளரவே விட மாட்டாங்க. 20 வருஷமாக இப்படி தான் இருக்கிறோம், நம்ம இப்படியே போனோன்னா இப்படியே ஆகிடுவோம், ஸ்டண்டட் க்ரோத் மாதிரி ஆகிடுவோம், அதனால் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாதி நம்புகிறாங்க. சரி, அங்கே போனால் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடும், நாங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த 30 எம்எல்ஏ எங்கேருந்து வருதுன்னு தெரில. 30% சொல்லியிருப்போம் இல்லை. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பொறுத்தெல்லாம் பயங்கரமான புத்திசாலி. அவரோட ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட பேசுகிற நீங்கள் ஒரு அரசியல் தெரியல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவார் ஸ்கிரிப்டு. நீங்கள் அப்போ பார்த்தணும், பாப்பா அருமையாக இருக்குது, இந்த படம் நம்ம நடித்தே ஆகணுன்ற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க, கதாநாயகனாக மாறி அந்த மாதிரி எழுதுவார். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஐயா சிதம்பரம் தமிழக காங்கிரஸ் தலைமையில் ஒரு பெரிய புத்தி கூர்மையானவர், கொஞ்சம் ஏமாந்தா அவருக்கே கண்ணில் விபூதி அடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள், சிறப்பு மிக்கவர். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அவர். அதான் அவரோட ஸ்கிரிப்டில் தான் எவ்வளவோ நடக்குது. விஜய் ஒரு உப்புக்கு கூட பிஜேபி அப்போஸ் பண்ணவே இல்லை, அவர் டிஎம்கேவை எதிர்க்கிறது மட்டுமே ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு பண்ணணும் உப்புக்கு? இல்லை எதுக்கு பண்ணோம், அதான் சொல்கிறல பாசிச பாஜக. அவங்கள நம்பி காங்கிரஸ் போனால் என்ன அரசியல் பண்ணுவாங்க, இவங்க பிஜேபியை மட்டும் எதிர்ப்பாங்க, அவர் டிஎம்கேவை மட்டும் எதிர்ப்பாரு, 2 பேருமே ஃபீல்டுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம எதுக்கு வரணும், நாங்கள் தான் பாட்டு போட்டு வைப்பு பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கண்ணா, ராகுல் காந்தி பிரச்சாரம், விஜயோட குத்துப்பாட்டு, பேக்ரவுண்டில் விஜய் சார் ஆடுற மாதிரி, ஃப்ரண்ட் கிரவுண்டில் ராகுல் காந்தி பேசுகிற மாதிரி நல்லா இருக்குல்ல. ஏன்னா அவரும் ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார், அவரும் தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசுவார் ராகுல் காந்தி. நீங்கள் ஃப்ரேமை பாருங்கள் சார், நீங்கள் ஃப்ரேமை பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏன் பூத்து பற்றி யோசிக்கிறீங்க? இப்போவே நாங்கள் இதையே இப்படியே யோசிச்சு இப்படியே வைப் பண்ணி இப்படியே தேர்தலை முடிச்சிடுவோம் சார். அவர் சிஎம்மாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, யார்? விஜய் சார். இவர் பிஎம்மாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பிஎம்மாக வாழறவரும் சிஎம்மாக வாழறவரும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாழ்ந்துட்டு போகிறாங்க. இல்லை இப்போ விஜய் அவரை எப்படி சொல்ல, அவர் ஃபர்ஸ்ட் டைம் அரசியல்வாதின்னு அரசியல்வாதியாகவே மாறலை. பட் காங்கிரஸையோ ராகுலையோ நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. ராகுல் காந்திக்கும் ஒரு மோர் தென் 10+ இயர்ஸ் ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் அனுபவம். உங்களுக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு தெரியலையா? அதான் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம், 3 வாட்டி, அதுவும் மோடி கிட்ட தோக்கலாமா? அவருன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா? சொல்லுங்க. மக்கள் விரும்புகிற பிரதமர் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு விரும்பி வாக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் போட்டிருக்காங்க.
உட்கட்சி சண்டை, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்களோட கருத்துக்கள், ஒத்து வராத ஏஐசிசி பிரசிடென்ட்டு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு கிடையாது. நீங்கள் அன்னைக்கு தேதியில் கார்கே பேச்சை கேட்டு செல்வ பெருந்தகை தலைவராக போட்டீங்க. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இன்னொரு காரணம் செல்வ பெருந்தகை. ஏன்னா செல்வ பெருந்தகை என்ன பண்ணோம், தமிழ்நாடு ஏஐசிசி பிரசிடென்ட்டு நான் சொல்கிறது தான் கூட்டணி, தலைவரை என்கிட்ட விட்டுருங்க, நான் தானே மாநில தலைவரை, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட்டை ஒண்டி பாருங்கள், தோத்துட்டேன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், என்னை வச்சு நான் ஆட்டம் ஆடுறேன் அப்படி செல்வ பெருந்தகைகளை சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் ஏற்றுக்கிற கட்சி தானே. அந்த ஸ்டேச்சர் இருக்கா உங்களுக்கு? யாரையோ போய் ஐயா தாயே அம்மா ஏதோ பதவி கொடுக்குமான்னு வாங்கிக்கிறீங்க. அப்படி வாங்கிட்டு வந்தால் இதுதான் நடக்கும். உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய் சாரை பொறுத்தவரைலாம் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். விஜயோட ரசிகர்கள் இன்னும் சிறப்பு, யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி 3 நாளைக்கு முன்னாடி முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. காங்கிரஸ் பிளவுபட போகிறது உறுதி, ஐயா ஜாலி அப்படின்னு போட்டு பத்திரிகை செய்தி அறிக்கை. அது பத்திரிகை கீழே வந்தோடனே விரைவில் திமுகவோட குடும்பாவிய எரிப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பின்குறிப்புன்னு போட்டு அனுப்புகிறாரு. அவர் என்ன காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், என்ன கதை ஏது கதை எப்படின்ற நண்டு மாதிரி தான் எல்லாம் பூராவே நண்டு. எந்த நண்டுமே வலையில் போட்டிங்கன்னா எதுவுமே தங்காது. அந்த மாதிரி ஒரு கட்சி அது, ஃபுல்லாக தெரியும், போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த சைடு பாருங்கள், இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணி பற்றி அவ்வளோ பேசுறது கிடையாது இல்லையா. இதே பிரதமர் முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, ஃபுல் லென்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, ஊழல் பற்றி பேசுகிறதே கிடையாது. நேற்று ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சிவப்பிரியன், சித்தார்த் பிரபாகர், அப்புறம் ஷபீர் 3 பேரும் என்னோட நண்பர்கள். சித்தார்த்தில் இளம் பத்திரிகையாளர், ஊழலை பற்றி ஃபுல்லாக லென்த்தாக டிஸ்கஷன். ஆனால் அதை யாரும் அவ்வளோ பெருசாக போகிறது கிடையாது, அதை பற்றி பேசுறது கிடையாது. யாருக்கு அக்கறை இருக்கோ இல்லையா, அட்லீஸ்ட் இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களுக்கு அக்கறை இருக்குல்ல. இதே பத்திரிகையாளர்கள் போன பீரியடில் அதிமுக ஆட்சி காலத்தில் பேசினாங்க. ஆனால் அப்போ அதிகமாக பேசினாங்க, இப்போ கம்மியாக பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறாங்க, யாரும் பேசாமலாம் இல்லை. எதிர்கட்சிகள் லீவ் விட்டு கம்முன்னு இருக்குது. ஒரு சில பேர் நல்லா, ஏன்னா இப்போ இன்றைக்கி திமுக எது அதிமுக எதுன்னு வித்தியாசம். நீங்கள் அறிவாலயம் திடீர்னு போயிட்டு அப்பா திமுககாரங்களாம் கை தூக்குங்கப்பா அப்படின்னா எல்லாரும் கை தூக்க மாட்டாங்க. நிறைய பேர் டவுட் வரும், சார் நம்ம இப்போ தான் அதிமுகவா திமுகவா, கார்லேருந்து கொடியை கைட்டியாச்சா, இல்லை கேட்லேருந்து ரெட்டையில் பிச்சாச்சா, இல்லை தெரியாது, கன்ஃபியூஷன். ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்குது. இதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல, நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குங்க. அதனால் இப்போ பத்திரிகையாளர் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழல் பிரச்சனை எதுன்னு. அதனால் ஆட்சியை தரவு போடுவாங்க, எது எப்படி என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு வரும். சரி நல்லா தரவு போடுறாங்க, இதனால் அதிமுக ஜெயிச்சிருமா, அதுவும் 100% சொல்ல முடியாது. இந்த தேர்தல் மாதிரி ஒரு கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்தலுங்க இது. ஏன்னா விஜயோட புது வரவு, ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தால் திமுக ஒரு பெரிய பின்னடைவு, இல்லை விஜய் தனியாக நிற்கிறாருன்னா யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு. அதிமுகவை ரொம்ப குறைத்து மதிப்பிடுற அந்த ஒரு தன்மை இருக்குது. ஆனால் கிராமங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் பார்க்கும்போது அதிமுக ஒரு பொருளாகவே தெரியாது. எப்படின்னா இங்கே உட்காந்து பிஜேபியை இடம் போடுறது. பிஜேபி இடம் போனோன்னா நீங்கள் குஜராத்தில் பார்க்கணும், பிஜேபி இடம் போனோம்னா நீங்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் போய் பார்க்கணும். பிஜேபி தமிழ்நாட்டில் உட்காந்து இடம் போட முடியாது. அதேமாதிரி அதிமுக எப்படி இருக்குன்றது நீங்கள் கிராமங்களில் போய் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த பிக்சர் கிடைக்கும். அது பிரச்சனை. திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த பர்செப்ஷனில் முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் அந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரே விஷயம் இன்னைக்கு டிஎம்கேக்கு ப்ளஸ்ன்னா அது சிஎம் ஃபேஸ், அவ்வளோதான். மிச்சபடி அந்த ஃபேஸை சுருக்கிட்டு லோக்கல் எம்எல்ஏ மூஞ்ச பெருசாக போட்டிங்கன்னா போயிடும், இல்லை அமைச்சர் பெருசாக போட்டிங்கன்னா போயிடும். அல்ல இப்போ ஐயா சேகர்பாபு பேர் ஃபோட்டோலாம் பெருசாக போட்டிங்கன்னா நிறைய ஓட்டு, தூய்மை பணியாளர் நிறைய போடுவாங்க, ஓட்டு பார்த்தோன்னே ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.